அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றது எப்படின்னு நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பொறுமையா சொல்லிக் குடுத்துருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாம போயிடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த லைனிங் மெட்டீரியலையும், ப்ளவுஸ் மெட்டீரியலையும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கோம். பட்டி, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஸ்லீவ் எல்லாமே நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலும், லைனிங் மெட்டீரியலும் சேர்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லைனிங் மெட்டீரியலும், ப்ளவுஸ் மெட்டீரியலும் சேர்த்து நம்ம சுற்றிலையும் தையல் வந்து போடணும். இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இதை சுற்றியுமே அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பாட்டம் ஃபோல்டிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மடித்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுக்குங்க. இப்போ அந்த லைன் அளவுக்கு மடித்து நீங்கள் தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சைடு வந்து பேக் டாட் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இன்னொரு சைடுக்கு வந்து அந்த டாட் பாயிண்ட் வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து ஈஸி மெத்தட் என்னன்னா, இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டை இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணும்போது அந்த சைடு நமக்கு அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வரும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸி டெக்னிக். நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அந்த எந்த அளவுங்களும் உங்களுக்கு மாறாமல் வரும். இப்போ நம்ம பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடுக்கும் நீங்கள் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெண்டு சைடுக்குமே பேக் சைடுக்கு டாட் வந்து பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு டாட்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை வந்து நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கும் அந்த பாயிண்ட் வந்து எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம நீடில் வச்சு இம்ப்ரெஷன் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பேக் சைடில் அந்த ஹோல்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அந்த டாட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். பாருங்கள், இங்கே வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட்னாவே லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் காம்பினேஷன் வந்துடும். இப்போ ப்ளவுஸ் மெட்டீரியலையும் லைனிங் மெட்டீரியலும் வச்சு சுற்றிலையும் நீங்கள் தையல் வந்து போடணும். இப்போது ரைட் சைடு லைனிங் மெட்டீரியலும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சுற்றிலும் அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலும் லைனிங் மெட்டீரியலும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த டாட் பாயிண்ட் எல்லாமே நம்ம இப்போ பிடிக்கணும். இப்போ நம்ம இந்த சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த அர்கட் பாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த அர்கட் பாயிண்ட் ரெண்டையும் நம்ம சேர்த்து பிடிக்கணும். இடத்துல இப்படி ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு அந்த அர்கட் பாயிண்ட் ரெண்டுமே மீட் ஆகும். இப்படி தான் நீங்கள் டாட் வந்து பிடிச்சிக்கணும். நீங்கள் நார்மல் பெடல் மிஷினாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டானிங் பண்ணிக்கிங்க, ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி டானிங் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஹூக்குப்பட்டி சைடு டாட் பிடிக்கிறோம். வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டாவே லைனிங் ப்ளவுஸும் ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஆம் ஹோல் சைடு டாட் பிடிக்கிறோம். ஆம் ஹோல் சைடு டாட் பிடிக்கும்போது டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிராஸ் துணி வரும். நீங்கள் டபுள் டைம் தையல் போடும்போது உங்களுக்கு அந்த நூல் வந்து உடையாது, தையல் பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நம்ம டபுள் டைம் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மேல் பக்கமாக ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரைட் சைடு டாட் எல்லாமே பிடிச்சாச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணதை காட்டுறோம். பாருங்கள், நம்ம ரெண்டு சைடுக்குமே டாட் பாயிண்ட் வந்து பிடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது லைனிங் மெட்டீரியல் நம்ம மார்க் பண்ணது. இது அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இது வந்து அந்த சென்டரில் ஸ்டிஃபுக்காக கொடுக்குறது. இது வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைனிங் மெட்டீரியலை மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே அளவுக்கு இந்த ரெண்டையும் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சென்டரில் ஸ்டிஃபுக்காக துணியை இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. ப்ளவுஸ் மெட்டீரியல் மேலே வச்சுக்குங்க. அடுத்தது இந்த லைனிங் மெட்டீரியலை இது மேலே வந்து வச்சுக்குங்க. இப்படி நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பட்டி வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்கள், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அலைன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக நம்ம இந்த லைனில் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து அர்கட் பாயிண்ட் வந்து போடுறது. இப்போ நம்ம இந்த சைடு வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் சைடை வந்து நீங்கள் மறுபடியும் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் சைடு பட்டி தான் வந்து இந்த இடத்துல வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து டைரெக்ஷன் கரெக்டாக வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டவே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. இங்கே ஃப்ரண்ட் சைடு இருக்குன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். இல்லைனா இது வந்து தலைகீழாக உங்களுக்கு மாறி வந்துடும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பட்டியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுருவோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே பாருங்கள், நம்ம அந்த ஸ்டிஃபுக்காக கொடுத்த துணி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்காமல் இந்த இடத்துல நம்ம தையல் போட்டோம்னா இது வந்து உங்களுக்கு அது அப்படியே ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் தையல் போட்டுட்டு அதை தூக்காது. பாருங்கள், நம்ம பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸஸாக பிசுலாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இதை பட்டி சுற்றியுமே அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம ரைட் சைடு வந்து பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக ரெண்டு பட்டியுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பட்டி வந்து நம்ம இப்படி தான் வரும். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் அட்டாச் பண்ணுறோம். இப்போது ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடை வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடு மேல் பக்கத்தை வந்து கீழே வச்சுக்கோங்க. பட்டியை வந்து அது மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. நம்ம ரைட் சைடு வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். இந்த இது இருக்குது பாருங்கள், உள்ள கப் ஷேப்புக்குள்ள அந்த டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிடணும்.
அப்போ தான் அந்த துணி வந்து உங்களுக்கு உள்ளே போகும். நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த கப் ஷேப்குள்ளே வர டாட்டை வந்து பிசுறு இல்லாமல் எப்படி கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அகெயின் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே 2 பார்ட் அட்டாச் பண்ணுற பொசிஷனில் டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரண்ட் சைடில், ரைட் சைடு வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா வந்து கவனமாக பாருங்கள். பட்டியை வந்து நம்ம கீழே வச்சுருக்கோம். லெஃப்ட் சைடோட உள்பக்கத்தை மேலே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் பொசிஷனை வந்து இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து மாறும். நீங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மாறி வந்துடும். நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தாவே ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அகைன் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு பட்டி எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ்னாவே இந்த மாதிரி பிசுறு வரும். இந்த பிசுறுக்கு எல்லாமே நம்ம ஓவர்லாக் தையல் போடணும். எங்கெங்கெல்லாம் வந்து ஓவர்லாக் தையல் போடணுங்கிறத இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு ஓவர்லாக் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பரான லைனிங் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பட்டியும் ஃப்ரண்ட் சைடும் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே நம்ம ஓவர்லாக் தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஓவர்லாக் தையல் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் ஓவர்லாக் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம ரைட் சைடு பூக்குப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம பீஸ் வந்து பட்டிக்காக 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரைட் சைடு மேல் பக்கத்து இந்த மாதிரி வச்சு பட்டி துணியை வந்து மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ரைட் சைடோட மேல் பக்கம் கீழே இருக்கிற மாதிரியும், இப்போ பட்டி வந்து நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த துணி வந்து மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து மாறும். நீங்கள் வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ இதை மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். இதை வந்து துணி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா வந்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் கிடைக்கும். எப்போவுமே அந்த ஃபோல்டு ஆகிற இடத்துல நல்லா டார்னிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எக்ஸஸாக பீஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடு பூக்குப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஐப்பட்டிக்கும் அதே அளவு தான் நீங்கள் பட்டி கட் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச்சில். இப்போ பட்டி துணியை கீழே வச்சுட்டு லெஃப்ட் சைடு போர்ஷன் எடுத்து நீங்கள் பட்டி துணி மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஐப்பட்டிக்கும் ஊக்குப்பட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான். அவங்க ரைட் சைடில் வந்து ஐப்பட்டி கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற பொசிஷன் வந்து இந்த மாதிரி தான் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், ஐப்பட்டிக்கும் ஊக்குப்பட்டிக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம
தையல் போடணும். எப்பவுமே ஐப்பட்டி வந்து உங்களுக்கு அந்த அளவுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வரும். ஊக்குப்பட்டி வந்து அந்த ப்ளவுஸோட அளவுக்கே வரும். அதனால தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஊக்குப்பட்டி ஸ்டார்டிங்கில் இருந்து ஐப்பட்டியோட ஸ்டார்டிங் வரைக்கும் தான் எடுப்போம், எண்டு வரைக்கும் நம்ம எடுக்க மாட்டோம். நீங்கள் ஃபோல்டு பண்ணி நல்லா இந்த மாதிரி டானிங் பண்ணிக்கோங்க. டானிங் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தையல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸஸான பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடு ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம மெஷின்லேயே வந்து ஐ கட்டில், ஏன்னா இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்காக ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸு, அதனால் மேனுவலாக தான் ஐ கட்டணும். இப்போ நீங்கள் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி பார்த்துக்கணும், ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு. இது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் ஒரே அளவில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நெக்கும் கரெக்டாக வரும், உங்களோட இறக்கமும் உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மேனுவலாக தான் ஐ கட்டுறோம், நம்ம மெஷினில் ஐ கட்டல. மெஷினில் ஐ கட்டுறது எப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள், நம்ம மெஷினில் எப்படி ஐ கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணணும். பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரும். இப்போ ரைட் சைடு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து நம்ம பண்ணுறோம். கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணும்போதே 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் டபுள் டைம் நீங்கள் தையல் போடணும். இப்போ இது வந்து ரைட் சைடு, இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் திருப்பி எகைன் தையல் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் வந்து பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிசுறு வரும். இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி ஓவர்லாக் தையல் இல்லாமல் உங்களுக்கு வந்து எப்படி அதை கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம 2 பார்ட் வந்து அட்டாச் பண்ணுற இடத்துல ஓவர்லாக் தையல் போட்டோம்னா அந்த நூல் எல்லாமே பிரிஞ்சு வராது, உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைனிங் ப்ளவுஸில். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவும் உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்லீவ் வரும். இப்போ நம்ம ரைட் சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். லைனிங் மெட்டீரியலும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் சேர்த்து நீங்கள் அப்படியே வந்து சுற்றியும் தையல் போட்டுக்குங்க. சுற்றியும் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பிசுரை அப்படியே கட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங்காக லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் நம்ம மடித்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்குங்க. இது பாட்டம் ஃபோல்டிங்க்கு நம்ம 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து தையல் போட்டுக்கலாம். எகைன் வந்து நீங்கள் மடித்து அப்படியே நம்ம ஹெம்மிங் வந்து கையில் பண்ணிப்போம். பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்படியே மடித்து நம்ம கையில் வந்து ஹெம்மிங் வந்து பண்ணுவோம். இப்போ நம்ம ரைட் சைடு ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், நீங்கள் மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அர்கட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக மீட்டப் ஆகும். அதே மாதிரி பேக் சைடுக்கும் உங்களுக்கு மீட்டப் ஆகும். நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமே ஈக்குவலாக வரும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இப்போ நம்ம ரைட் சைடுக்கு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். பாருங்கள், இது ஸ்லீவோட அர்கட் பாயிண்ட்டு. இது பாருங்கள், உங்களுக்கு பேக் சைடோட அந்த அர்கட் பாயிண்ட்டு, இந்த ரெண்டுமே கரெக்டாக இந்த மாதிரி மீட் ஆகணும். இந்த மாதிரி மீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை அப்படியே திருப்பி எகைன் வந்து ரெண்டாவது டைம் தையல் போட்டுக்குங்க. நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் அட்டாச் பண்ணணும், இல்லைனா நீங்கள் சுருக்கமாக வரும் கையிலலாம். ஸோ நீங்கள் தைக்கும் போதே எடுத்து விட்டு கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரெண்டு அர்கட் பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே அது அளவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடுக்கு ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் அந்த ஃப்ரண்ட் சைடு பார்ட்டோட அர்கட் பாயிண்ட்டும் ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எங்கேயுமே ஏற்றம் இறக்கம் வராது. அகைன் இந்த ஃப்ரண்ட் சைடையும் டபுள் டைம் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த போர்ஷனில் வந்து பிசுறு வருது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஓவர்லாக் தையல் போடுவோம். ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இது எப்படி கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் தையல் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஓவர்லாக் தையல் வந்து போட்டாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நான் மேல் பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஸ்டிச் பண்ணும்போதே நீங்கள் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஏற்றம் இறக்கம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டான ஃபிட்டிங்கோட உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அமையும். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்தது நம்ம ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லீவை ஃபோல்டு பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் வால் அளவு வந்து எடுக்கணும். ஸ்லீவ் வால் அளவு 12 இன்ச்சு. 12 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணால் 6 இன்ச் வரும். டேப்பை வச்சு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கிருந்து தான் ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து நீங்கள் பிடிக்கணும். இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல்லையும் நம்ம அர்கட் பாயிண்ட் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். பாருங்கள், இந்த அர்கட் பாயிண்ட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பளவு நம்ம ஆல்ரெடி நம்ம பட்டியில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இடுப்பளவு 32 இன்ச்சு. 32 4ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு வரும். பாருங்கள், 8 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஆமூல் அளவுலேருந்து இடுப்பளவு வந்து நீங்கள் அட்டாச் வந்து பண்ணிக்கணும். அப்படியே வந்து நீங்கள் தையல் போட்டுக்குங்க. அகைன் வந்து நீங்கள் ஒரு டபுள் டைம் வந்து நீங்கள் தையல் போட்டுக்குங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு தையல் வந்து பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக நம்ம 3 டைம் வந்து இங்கே நம்ம சைடில் வந்து தையல் போட்டுக்குவோம். இப்படி தான் நீங்கள் ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்.
பாருங்கள் இந்த இடத்துல பிசுறு வருது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் தையல் வந்து போடணும். இதுக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஓவர்லாக் தையல் போடாமல் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சேனலில் இருக்கும், நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரைட் சைடுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நம்ம ஓவர்லாக் தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஸ்லீவோட சைட் ஜாயின் வந்து ஓவர்லாக் தையல் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடுக்கும் ஸ்லீவுக்கு ஜாயின் வந்து பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து நம்ம ஓவர்லாக் தையல் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம நெக் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக் போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது கவனமாக நீங்கள் பாருங்கள். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அடுத்து நம்ம கழுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் துணியை வந்து கட் பண்ணியிருக்கோம். இது அளவு பாருங்கள், 1.25 இன்ச் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 1.25 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது கிராஸ் துணியை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணக்கூடாது. கிராஸாக வச்சு தான் துணியை நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் வச்சு தான் நீங்கள் இந்த கழுத்துக்கு வந்து துணியை வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும். உங்களுக்கு தெரியலன்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கிராஸில் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு பாருங்கள் அந்த துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து எவ்வளோ அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸ் துணியை வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கிராஸ் துணியை அந்த நெக் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் கழுத்துக்கு கிராஸ் துணி தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த துணி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் நெட் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கழுத்து வந்து ஸ்டிஃப் ஆகிடும். நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் துணி கொடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இன்றைக்கி நம்ம நார்மல் வந்து பைப்பிங் தான் பண்ணுறோம். த்ரெட் பைப்பிங் நம்ம பண்ணல. த்ரெட் பைப்பிங் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி காமிச்சிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கழுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த கழுத்தை ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணாமல் அதோட பொசிஷன்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இல்லைனா உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப அகலமாயிடும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த நெக் போர்ஷனில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வளைய வர இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம டிசைனர் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நெக் சைடில் நம்ம கட் பண்ணி நம்ம திருப்புவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த லைனிங் மெட்டீரியலும் ப்ளவுஸ் மெட்டீரியலும் அந்த கரெக்டாக வரும். உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது எங்கேயுமே. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா இதில் அப்படியே நம்ம த்ரெட் கொடுத்து கூட த்ரெட் பைப்பிங் வந்து பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த எக்ஸஸ் பீஸை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு உங்களுக்கு அந்த எக்ஸஸ் பிசுறு வரும். இதையும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்டில் இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் இருக்கும். இதை வந்து நம்ம மடித்து அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுனா ஹெம்மிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹெம்மிங் வந்து பண்ணணும். இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து ஹெம்மிங் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. இல்லை உங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச்சிங் பண்ணால் ஓகே அப்படின்னா இதில் அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து மடித்து அப்படியே போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்து வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்போவுமே நீங்கள் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் நெக் வந்து ரொம்ப இழுத்து தைச்சாலும் சுருக்கமாக தைச்சாலும் அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ப்ளவுஸ்க்கு ஹூக்கு ஐ எல்லாமே கட்டியாச்சு. உங்களுக்கு ஐ கட்டுறது எப்படின்னு தெரிலனா, நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன், மேனுவலாக ஐ கட்டுறது எப்படின்னு. ஆல்ரெடி நம்ம மெஷினில் ஐ கட்டுறது வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக பாருங்கள். நீங்களும் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பேக் சைட் போர்ஷன் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கும் ஃபினிஷிங்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் போயிடும். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.